அடுத்ததாக ஷிர்கத்துல் அபுதான். ஷிர்கத்துல் அபுதான் என்று ஒரு மசாலா இருக்கிறது. அடுத்த கேள்வி, ஷிர்கத்துல் அபுதான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, ஒரு மரத்தை வெட்டுறது அல்லது ஒரு சுரங்கம் தோன்றது, இந்த மாதிரி ஒரு ஹலாலான வேலை இருக்கு பாருங்க. சுரங்கம் தோன்றது, மரம் வெட்டுறது, ரோடு போடுறது, இந்த மாதிரி ஒரு வேலைய 4 பேர் சேர்ந்து செய்து அதில் கிடைக்கக்கூடிய கூலியை சரிபாதியாக பங்கு வைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு சஹீஹான ஹதீதுகள்ல உங்களால ஆதாரம் காட்ட முடியுமா? ஒரு வேலைய 5 பேர் சேர்ந்து செய்து கூலியை ஒரு கூலி வழங்கப்படும், அது 5ஆ நீங்க பிரிச்சுக்க போறீங்க. இதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் ஷிர்கத்துல் அபுதான் அப்படின்னு பேரு. இதற்கு சஹீஹான ஹதீஸிலே உங்களுக்கு நீங்கள் ஆதாரத்தை காட்ட முடியுமா என்பதை நான் உங்களுக்கு கேள்வியாக வைக்கிறேன். ஒரு வேலையை 4-5 பேர்கள் சேர்ந்து செய்வார்கள், அதற்கு தரக்கூடிய கூலியை 5 பேர்களும் தங்களுக்கு மத்தியில் பங்கிட்டுக் கொள்வார்கள். இதற்கு நேரடியாக இது இப்படி செய்யலாம் என்று நேரடியாக ஹதீசுகள் இருந்து ஆதாரம் காட்ட இயலுமா அப்படின்னு கேட்கிறாரு. திரும்பவும் சொல்றோம், மதுஹப் குப்பைகளை தூர விடுங்க. மௌலுது மீளாது அது மாதிரி விழாக்கள் எல்லாம் பங்கேற்கிற அதை ஆதரிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தா அதையெல்லாம் ஓரம் கட்டுங்க. குர்ஆனையும் ஹதீசுகளையும் படித்து பாருங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஷிர்கத்துல் அபுதான் என்கிற இந்த மசாலாவிற்கு ஒரு வேளையில் 4 நபர்கள் கூட்டாக சேர்ந்து பிறகு அதில் தரப்படக்கூடிய கூலியை அனைவர்களும் பங்கிட்டு பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்கு ஆதாரபூர்வமான நபிமொழிகள் ஏராளமாக இருக்கிறது. என்ன படிச்சீங்க? அலமோதம் மக்களுக்கு விளக்குங்க. 7 வருஷம் என்ன படிச்சீங்க? இந்த பிரச்சனை சம்பந்தமா எந்த ஹதீஸுமே படிக்கலையா? நீங்க இது சம்பந்தமா உங்களுக்கு எந்த ஹதீஸும் போதிக்கப்படவில்லையா? எத்தனை ஹதீசுகளை சொல்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலேயே ஷிர்கத்துல் அபுதான் என்கிற இந்த கூட்டு சேர்ந்து ஒரு தொழிலை, ஒரு வியாபாரத்தை செய்து அதில் வரக்கூடிய கூலியை அனைவர்களும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு ஏராளமான நபிமொழிகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சில நபித்தோழர்கள் ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அந்த ஊர் தலைவருக்கு தேள் கடிச்சிருச்சு. அப்போ ஓதி பார்க்கும்படி வேண்டுகிறார்கள். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் அனைவர்களும் சொல்கிறார்கள், நாங்க ஓதி பார்க்கிறோம், எங்களுக்கு நீங்க ஒரு கூலியை நிர்ணயிக்க வேண்டும், நிர்ணயித்தா நாங்க ஓதி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரி என்று கூலி நிர்ணயிக்கப்படுது. நபித்தோழர்களில் ஒருவர் அந்த தேள் கடிக்கப்பட்ட ஊர் தலைவருக்கு ஓதி பார்க்கிறார். அதற்காக கூலியாக ஆடு வழங்கப்படுகிறது. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல இந்த நடைபெற்ற சம்பவத்தை சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயலை அங்கீகரிக்கிறார்கள், அனுமதி வழங்குகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டு சொல்கிறார்கள், கத அசப்தும், நீங்கள் சரியாகத்தான் செய்தீர்கள், இக்ஸிமூஹு, அதனுடைய கூலியை அனைவர்களும் பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம என்ன இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன சொல்ல வரோம்னா, ஓதி பார்க்கும்படியாக மக்கள் அந்த ஊராரிடமிருந்து இந்த நபித்தோழர்கள் கூட்டத்தில் வேண்டும் போது நபித்தோழர்கள் அனைவர்களும் சேர்ந்து சொன்னது என்ன, நாங்க ஓதி பார்ப்போம், எங்களுக்கு ஒரு கூலியை நிர்ணயிக்கணுங்கிறாங்க, அனைவர்களுக்கும் கூலி தரணுங்கிறாங்க. அந்த வேலையை பார்த்தது யாரு? அனைவருமா ஓதி பார்த்தாங்க? ஒருத்தர் தான் ஓதி பார்த்தாரு. அப்ப கூட்டு முயற்சி, அனைவர்களும் சேர்ந்து ஓதி பார்ப்பதற்கு இணங்குகிறார்கள். கூட்டத்தில் ஒருவர் ஓதி பார்க்கிறார், அதற்கு ஒரு கூலி வழங்கப்படுகிறது. அந்த கூலி அந்த கூட்டத்தில் இருக்கிற அனைத்து நபித்தோழர்களுக்கும் பங்கு வைக்கப்படுகிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமோதிக்கிறார்கள், அனுமதிக்கிறார்கள். அப்ப என்ன விளங்குது? இது மாதிரி கூட்டு சேர்ந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு வேலையில ஈடுபடலாம், அதில் கிடைக்கக்கூடிய கூலியை அனைவர்களும் பங்கிட்டுக் கொள்ளலாம் என்பது இந்த நபிமொழியில் விளங்குகிறதா இல்லையா? அதே போல புகாரில 4228 அந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரடியாக இது போன்ற செய்திகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். கஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம கைபர லில் ஃபரசி சஹ்மைனி வலில் ராஜிலி சஹ்மன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போரின் போது குதிரைப்படைக்கு 2 பங்குகளையும் காலாட்படைக்கு 1 பங்கையும் பங்கிட்டு கொடுத்தார்கள் அப்படிங்கிற ஹதீஸை பார்க்கிறோம். போர் நடக்குது, அந்த போரில் பங்கேற்ற வீரர்களுக்கு உரிய ஒரு ஊக்கத்தொகையாக கனிமத்து பொருட்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுக்குறாங்க. அதுல குதிரைப்படைக்கு 2 பங்கையும் காலாட்படைக்கு குதிரையில் இருந்து கொண்டு யார் யாரெல்லாம் போர் பங்களிப்பை செய்தார்களோ அவர்களில் ஒவ்வொருவருக்கும் 2 பங்கு வழங்கப்படுகிறது. அதே போல காலாட்படையில் சார்ந்தவர்களுக்கெல்லாம் 1 பங்கு வழங்கப்படுகிறது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? போர்ல பல நபித்தோழர்கள் பங்கேற்று போர்ல ஈடுபடுகிறார்கள்னா குதிரையில் அமர்ந்து கொண்டு போர் செய்யக்கூடிய அனைத்து வீரர்களும்
சமமான முறையில போரிட்டு இருப்பார்கள், தங்களுடைய சமமான அளவுல எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் பங்களிப்பை செய்திருப்பார்கள் சொல்ல முடியுமா? ஏற்றத்தாழ்வு இருக்கும். காலாட்படையில உள்ள வீரர்கள் எடுத்துக்கோங்க, எல்லாரும் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சமமான அளவுல தான் தங்களுடைய பங்களிப்பை போரில் செய்தார்கள் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. கண்டிப்பாக அந்த காலாட்படையில உள்ள ஒவ்வொரு வீரருடைய பங்களிப்பிலையும் சில ஏற்றத்தாழ்வு இருக்கும். குதிரைப்படையில உள்ள ஒவ்வொரு வீரருடைய பங்களிப்பிலையும் ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் கூலி எப்படி செய்யறாங்க? உங்க எல்லாத்துக்கும் 2 பங்கு, உங்க எல்லாருக்கும் 1 பங்கு. அப்ப இது எதை நமக்கு காட்டுகிறது? குறிப்பிட்ட ஒரு வேலையில கூட்டாக சேர்ந்து செய்யும் போது அனைவர்களுக்கும் ஒரு கூலியை சேர்த்து கொடுப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய ஷிர்கத்துல் அபுதான் என்கிற மசாலாவிற்கு ஏராளமான நபிமொழிகள் ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் போகிறோம். அடுத்து இந்த ஆண்மையற்றவர் நம்மளை நோக்கி முன்னோக்கி வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையிலே குத்துபாவை தமிழில் ஓதுகிறீர்களே, நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்மை இருந்தால், நெஞ்சில் துணிவு இருந்தால் பாங்கை தமிழில் சொல்ல தயாரா? பாங்க தமிழில் சொல்ல முடியுமா? சொல்லி பாருப்பா, வீட்டுல வழக்கு மாத்திரம் வந்து இறங்கிடுவோம் எல்லாரும். தொழுகையை அரபியில் நடத்தக்கூடியவர்கள் ஜும்மா உரையை ஏன் தமிழ்ல செய்யறாங்க? பாங்கையும் தமிழ்ல சொல்லத்துக்கு தயாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு தம்முடைய மேதாவித்தனத்தை வெளிப்படுத்துறாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர்கள் ஹதீஸ்ல உள்ளபடிதான் அமல் செய்யணும்னா, ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாங்கை அரபி மொழியில சொன்னதை போன்று ஜும்மா உரையையும் அரபி மொழியில தான் நிகழ்த்தினாங்க. ஆனா இவங்க பாங்க அரபி மொழியில சொல்றாங்க, ஜும்மா உரைய தமிழ்ல நிகழ்த்துறாங்களே, இவங்க ஹதீஸில் உள்ளபடி செய்கிறார்களா? இதற்கு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இப்படி செயல்படுகிறார்கள்? இதற்கு ஹதீஸுகள் எல்லாம் தெளிவு இல்லை, பதில் இல்லை, இமாம்கள்கிட்ட தான் இதற்குரிய விளக்கம் இருக்கிறது என்று மறுபடியும் இறைவனுடைய தீர்ப்பை குறை காணக்கூடிய விதமாகவும், இமாம்கள் தான் தங்களுடைய இறைவனை விட அறிவு பெற்றவர்கள் என்பதாகவும் ஒரு தவறான கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த கேள்வியை முன்வைக்கிறார். நம்மை பொறுத்தவரை தௌஹீத் ஜமாஅத்துடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாகவோ அல்லது ஒரு சொல்லையோ செயலையோ வணக்கமாக நமக்கு கற்று தந்திருப்பார்களே, ஆனால் அந்த வணக்கத்தில் எந்த மாறுதலையும் செய்யக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். ஒரு சொல்ல நபிகள் நாயகம் இந்த நேரத்தில் இந்த துஆவை ஓத வேண்டும் என்கிறார்கள், இந்த நிலையின் போது இந்த வாசகத்தை கூற வேண்டும் என்கிறார்கள். இப்படியாக அல்லது இந்த வணக்கத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு முறைமைப்படுத்துகிறார்கள். எப்படி தொழுகையின் போது ஒரு வழிமுறையை கற்றுத்தருகிறார்களோ, நெஞ்சில தக்பீர் கட்டுவதாகட்டும், அத்தியாசி அமரின் போது தரையில் பட வேண்டிய உறுப்புகளாகட்டும், சஜிதாவின் போது தரையில் இருக்க வேண்டிய உறுப்புகள், இப்படி ஒவ்வொன்றுக்கும் செயல் வடிவத்திலேயோ சொல் வடிவத்திலேயோ ஒன்றை வணக்கமாக நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத் தந்திருப்பார்களே, ஆனால் அதில் எந்த மாறுதலையும் கொண்டு வரக்கூடாது. வணக்க வழிபாடுகளில் மாற்றம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தையை கூட மாற்றக்கூடாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏன், எந்த அடிப்படையில? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபி தோழருக்கு, பரா பின் ஆசிப் என்கிற ஒரு நபி தோழருக்கு இரவு நேரத்தில் தூங்க செல்வதற்கு முன்பாக தூங்குகிற அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த துவாவினுடைய இறுதியில அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி நபியிக்கல்லதி அர்ஸல்த, இறைவா நீ வழங்கிய வேதத்தை, நீ அருளிய வேதத்தை நான் நம்புகிறேன், நீ அனுப்பிய தூதரையும் நான் நம்புகிறேன் என்று பொருள்பட உள்ள இந்த வாசகத்தை பிரார்த்தனை இறுதியில் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனா அந்த நபி தோழர் நபிகள் நாயகம் சொன்ன இந்த வாசகத்துல சிறு மாறுதலை ஏற்படுத்தி சொல்றாரு. அவர் எப்படி சொல்றாரு? அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ ரசூலிக்கல்லதி அர்ஸல்த, நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்தது வ பி நபியிக்கல்லதி அர்ஸல்த, நீ அனுப்பிய நபியையும் நான் நம்பிக்கை கொள்கிறேன் அப்படின்னு. இந்த நபி தோழர் சொல்றாரு, வ ரசூலிக்கல்லதி அர்ஸல்த, நீ அனுப்பிய ரசூல் தூதரையும் நான் நம்பிக்கை கொள்கிறேன். இரண்டும் ரசூல் என்றாலும் நபி என்றாலும் கருத்தில் எந்த விதமான மாறுதலும் ஏற்படவில்லை. நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தையில் தான் மாறுதல் ஏற்படுகிறது. இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கற்றுக் கொடுத்த வாசகத்திலே மாறுதல் ஏற்படுத்தியதை அங்கீகரிக்கவில்லை, அனுமதிக்கவில்லை. அவர் சொன்னது தப்புங்கிறார். நான் எப்படி சொல்லி தந்தேனோ அப்படி சொல், ஒபி நபி கல்லதி அர்ஸல்த என்று நான் சொல்லிக் கொடுத்தால் அதைத்தான் நீங்க சொல்லணும். அதை நீங்க மாத்தி ஒரு ரசூலி கல்லதி அர்ஸல்த அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. இதிலிருந்து நபி அவர்கள் வணக்கமாக ஒரு செயல்பாட்டையோ சொல்லையோ வணக்கமாக நமக்கு சொல்லி தந்திருந்தா அதில் எந்த மாறுதலையும் ஏற்படுத்தக்கூடாது. ஆனா அதே வேளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில வணக்கங்களுக்குரிய நோக்கத்தை நமக்கு தெளிவுபடுத்தும் போது
அல்லது குறிப்பிட்ட ஒரு செயலின் ஒரு வணக்க வழிபாட்டினுடைய வடிவத்தை அதற்குண்டான நோக்கத்தை நமக்கு தெளிவுபடுத்தும் போது நபி அவர்கள் கொடுத்த அனுமதியை அவர்கள் கற்பித்து தந்த நோக்கத்தை செயல்படுத்தக்கூடிய வகையில் தாராளமாக நம்முடைய வணக்க வழிபாட்டை அமைத்துக் கொள்ளலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்ப ஜும்மா உரையை பொறுத்தவரை பாங்கு தொழுகையில சொல்லக்கூடிய திக்ர்கள் அவைகள் அனைத்துமே நபிகள் நாயகம் ஒரு இபாதத்தாக வணக்கமாக அதில் உள்ள சொல்லையும் செயலையும் கற்றுத்தந்தார்கள். அதனால் அதிலெல்லாம் மாற்றம் இருக்கக்கூடாது. தொழுகையில் அல்லாஹ் அக்பர்னு சொல்லத்துக்கு பதிலாக அவங்க மதுஹப்ல எழுதி வச்சிருக்கிறீங்களே அர் ரஹ்மான் அக்பர்னு சொல்லலாமே, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதே போல பாங்கின் போது நபிகள் நாயகம் குறிப்பிட்ட ஒரு வாசகத்தை சொல்லித் தந்தால் அந்த வாசகத்தில் தான் சொல்ல வேண்டும். அது அவரவர் தம்முடைய தாய்மொழியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் யூனிஃபார்ம் வணக்கமாக சொல்லித் தந்தது, அதுல மாறுதல் ஏற்படுத்தக்கூடாது. பயான் மக்களுக்கு உரை நிகழ்த்தக்கூடிய பயானை பொறுத்தவரை பயான் செய்தல் என்பது ஒரு வணக்கம். ஆனால் அதனுடைய நோக்கத்தை நபிகள் நாயகம் கற்றுத்தருகிறார்கள். மக்களை பண்படுத்துவது, மக்களுக்கு அறிவுரை சொல்வது, மக்களுக்கு சரியான முறையில் இறையச்சத்தை நினைவூட்டுவது, இதுதான் நோக்கம். அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல என்ன சொல்லித் தருகிறான்? தூதர்கள் அனுப்பியதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது உமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி லியுபய்யின லஹும். இது அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான், நான் எந்த தூதரை அனுப்பினாலும் அவங்க சமுதாயம் பேசக்கூடிய பாஷையில் தான் அனுப்பியிருக்கிறேன். எதுக்காண்டி? அரபி மொழி பேசக்கூடிய மக்களாக இருந்தால் அவர்களுக்கு தூதர்களை அனுப்பும் போது அரபி மொழி பேசக்கூடியவர்களை தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். ஹிப்ரு மொழி பேசக்கூடிய மக்களாக இருக்கும்போது அவர்களுக்கு தூதரை அனுப்பும் போது ஹிப்ரு மொழி பேசக்கூடியவர்களை தான் அனுப்பியிருக்கிறான். இப்படி ஒவ்வொரு மொழிக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களை பற்றி சொல்லும் போது அந்த மக்கள் எந்த மொழியில் பேசுகிறார்களோ அந்த மொழி பேசக்கூடிய தூதரை தான் அனுப்பினோம். ஏன்? பையினலும் அந்த மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காக. அப்பதான் விளக்கி சொல்ல இயலும். தாய்மொழியில இறை தூதர்கள் அனுப்பப்படும் போதுதான் விளக்கி சொல்ல இயலும். இப்ப ஜும்மா உரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசினாங்கன்னா சஹாபாக்கள் அழுதார்கள் என்பதையெல்லாம் பல ஹதீஸ்களை பார்க்கிறோம். எப்ப அழுவாங்க? புரிஞ்சாதான் அழுவாங்க. இறையச்சம் ஊட்டப்படும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை எல்லாம் பார்க்கிறோம். எப்ப இறையச்சம் ஊட்டப்படும்? புரிஞ்சாதான் அல்லாஹ்வுடைய பயம் வரும். அப்ப ஜும்மா உரை இது போன்ற பயான்களை பொறுத்தவரை பயான் என்ற அந்த வடிவம் வழக்கம், அதன் நோக்கம் மக்களுக்கு இறை பயத்தை ஊட்டுவது. தமிழ்ல நம்ம மக்களுக்கு சொன்னாதான் அவங்களுக்கு இறை பயம் ஏற்படும். தமிழ்ல அறிவுரைகளை சொன்னாதான் அவங்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் ஏற்படும். அதனால பயானை பொறுத்தவரை தாராளமாக நம்முடைய தாய்மொழியில கேட்டுக்கொள்ளலாம். இப்ப துவாவை ரசூலுல்லாஹ் சொல்லித் தந்தாங்க. தொழுகையின் போது சஜிதாவின் போது ஓத வேண்டிய துவா என்று ஒரு துவாவை சொல்லித் தந்தார்கள். அதே வேளையில நீங்கள் விரும்பிய பிரார்த்தனைகளை சொல்லிக் கொள்ளுங்கள். நாங்கள் விரும்பிய பிரார்த்தனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லையை விரிவுபடுத்தும் போது அவங்கவுங்க விரும்பியவாறு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் என்பதை நாம் விளங்குவோம். அப்போ பயான்களை பொறுத்தவரை அதை தாராளமாக நம்முடைய தாய்மொழியில சொல்லிக் கொள்ளலாம். அதற்கு இது போன்ற ஆதாரங்கள் அடித்தளமாக இருக்கிறது என்பதை இந்த முட்டாள் ஆலிமுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.